எல்லா மக்களுக்கும் வணக்கம். நேற்று மாலை நேரம் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா, எக்ஸிட் போல்ன்ற பேரில் டிவி நியூஸில் வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா, திமுகவுக்கு சாதகமாக தான் எல்லாமே நியூஸ்லேயும் வந்தது. நாமெல்லாம் பார்த்துட்டு, என்னடா நம்ம இவ்வளோ வேலை பார்த்துருக்குறோம், மக்கள்கிட்ட நம்ம தெளிவாக இவ்வளோ பார்த்து அந்த திமுகவோட அரசு பார்த்துமே, இவ்வளோ ஓட்டு சதவீதம் ஒருவேளை உண்மையாக போயிருக்குமோ அப்படின்னு இந்த நியூஸை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த நியூஸ் சேனல் மேலே டிவியில் நடக்கிற நியூஸ் சேனல் மேலே சுத்தமாக நம்பிக்கையே கிடையாது மக்களே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடு மைண்டு இதுவாகிடுச்சு, ஒரு மாதிரி ஃபீலிங் ஆயிடுச்சு, அதனால் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நேரம் கழித்து உண்மையான எக்ஸிட் போல் வெளியில் வருது. தாவேக்கா 98லேருந்து 120 சீட்டுக்குள்ளே பிடிக்கும் அப்படின்னு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, டிஎம்கே வந்து இந்த இன்னும் 4 நாள் ஒரிஜினல் ரிசல்ட் வரப்போகுது. அப்பயும் இந்த பொய்யான இதுவை டிவி நியூஸில் போட்டு மக்கள் மனசுக்குள்ளே அவங்களோட மனசை வந்து சிதைக்க பார்க்குறாங்க. மக்கள் எவ்வளோ ஆர்வமாக இருக்கிறாங்க, புதுசாக ஒரு கட்சி வேணும், அந்த கட்சி வரணும், அரசியல் மாற்றம் வேணும், மக்களுக்காக நல்ல ஆட்சி அமையணும் அப்படிங்கிறதுக்காக வேலை பார்த்துருக்குது. ஆனால் திமுக வந்து இந்த ஓட்டெல்லாம் முடிஞ்சுமே இன்னும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்குன்னா, இந்த வேலை முடிஞ்சு போச்சுன்னா, கம்பெனியும் மூடியாச்சுன்னா, அதுக்கப்புறம் அந்த கம்பெனியில் வேலையே கிடையாது. மறுநாள் கம்பெனி தொடக்கிற வரைக்கும் வேறு வேலையே இல்லை. அப்படிங்கிறப்போ டைம் முடிஞ்சதுக்கப்புறம் நீ வேலை செய்கிறது வேஸ்ட்டு. அந்த மனநிலையில் தான் இப்போ திமுக வந்து இருக்குது. எல்லாத்தையும் வந்து அமௌண்ட்டு கொடுத்து வாங்கிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒன்று டிஎம்கே அவர்கள் வந்து ஸ்டாலின் சார்லாம் புரிஞ்சிக்கணும். விசுவாசத்துக்கும் கூலிப்படைக்கும் வேலை செய்கிறது வந்து உங்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. எங்கள் தளபதி பின்னாடி இருக்கிற அனைவரும் வந்து விசுவாசிகள். உங்கள் பின்னாடி இருக்கிறவங்கெல்லாம் 200 ஓபிகளும் கொத்தடிமைகள் மட்டும்தான். நீங்கள் தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுக்கங்க. 4ஆம் தேதி ரிசல்ட்டில் உண்மையான ரிசல்ட்டு வரப்போகுது. அப்போ வந்து மக்களாக பார்த்து தேர்ந்தெடுத்த ஆட்சி தான் அமைய போகுது. நீங்களும் பார்க்க தான் போகிறீங்க. அது முன்னாடி எதுக்கு இந்த பணத்தை செலவு பண்ணிக்கிட்டு பொய்யான இந்த ஊடகங்கள் வந்து மக்களுக்கு சப்போர்ட்டாக இல்லாமல் அதிலும் கதறாங்க. நாங்கள் வந்து உண்மையான இது அப்படின்னா அப்போ வந்து கடைசியாக வந்து ரிசல்ட் என்ன? நீங்கள் ஊடகமாக இருந்தால் பொதுவாக எல்லாத்துக்கும் போட்டால் உங்கள் மேலே மதிப்பு மரியாதை நிறையவே இருக்கும். காலங்காலமாக இருக்குது. பணம் வந்து நீங்கள் சேனல் நடத்துகிறீங்கன்னா அது மூலிமா உங்களுக்கு லாபம் வருது, நீங்கள் அது மூலிமா பார்க்கலாம். ஆனால் அதை பண்ணாமல் அவங்க மிரட்டுறாங்க, இவங்க மாட்டாங்க. எதுக்கு மிரட்டுறாங்க, எதுக்கு பயப்படுறீங்க? இப்போ நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர் ஊடகம் அப்படின்னாலே நிறைய பேர் பயப்படுவாங்க. ஏன்னா நிறைய நியூஸ் உள்ளே வெளியில் எடுத்து போட்டுருவோம் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் நீங்கள் ஊடகங்கள் நடத்துகிற நீங்கள் இப்படியெல்லாம் வந்து ஒருத்தர் கீழே வேலை செய்யக்கூடாது. அது ரொம்ப தப்பு. இனிமேலாவது புரிஞ்சுக்குவீங்க. நல்ல ஆட்சி தொடரும் போது நீங்கள்லாம் அந்த ஆட்சிப்படி நல்லபடியாக வந்து நல்ல உண்மையான விஷயங்களை மட்டும் வெளியில் கொண்டு வரணும். நன்றி, வணக்கம்.